ஈவினிங் உங்கள் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரணும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு கப்பு நிறைய பொரி எடுத்துக்கோங்க. பொரியை தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கோங்க. ஊற வைக்க வேண்டாம். நனைச்சி அதை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு தக்காளி பழம், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நான் வறுத்த வேர்க்கடலையை தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேர்க்கடலையை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க பொரியை அதில் கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மிக்சியில் ஒரு கைப்பிடி அளவு உடச்ச கடலை, ஒரு காஞ்ச மிளகாய் நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. அந்த பவுடரை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்